மன அமைதி, முகத்திலும் கருத்திலும் தெளிவு, எதையும் செய்துவிடலாம் என்ற நம்பிக்கை, உற்சாகம், ஆரோக்கியம், அச்சமின்மை, வெற்றி, மகிழ்ச்சி இத்தனையையும் ஒரே சொல்லால் குறிக்க முடியுமா? இவை எல்லாவற்றையும் குறிக்கும், இவற்றுக்கு மேலும் அர்த்த பரிமாணங்கள் எடுக்கும் ஒரு சொல் உண்டா? உண்டு. அதுதான் ஆலுப்பா. நமது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயங்களான மூச்சு, காற்று, தண்ணீர், நெருப்பு, பூமி, ஆகாயம் இவற்றையெல்லாம் இலவசமாகக் கொடுத்திருக்கும் இறைவன், ஆலுப்பா என்னும் அந்த அற்புதமான மனநிலையையும் நமக்கு இயற்கையாகவே, இலவசமாகவே கொடுத்துள்ளான். ஆனால் நம்முடைய அறிவால் அவற்றில் சிலவற்றை இன்று நாம் பணம் கொடுத்துத்தான் பெற வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிவிட்டோம். நிலமும் நீரும் இலவசம் என்ற நிலையிலிருந்து பணம் கொடுத்து கஷ்டப்பட்டு பெற வேண்டிய விஷயங்களாகிவிட்டன. காற்றுக்குக் கூட காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. எப்படி என்று யோசிக்கிறீர்களா? மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிறார்களே, பணம் பெற்றுக்கொண்டுதானே கொடுக்கிறார்கள். இப்போதைக்கு நெருப்பும் ஆகாயமும் தான் ஃப்ரீயாக உள்ளது. அதிலும் எப்போது கைவைக்கப் போகிறார்களோ, இறைவன் நமக்கு அருட்கொடையாக கொடுத்த இவ்விஷயங்களின் வரிசையில் ஆலுப்பாவும் ஒன்று. அந்த அற்புதமான மனநிலை நமக்கு குறைந்தபட்சமாக 2 தருணங்களில் வாய்க்கிறது. ஆனால் மிக மிக குறைந்த நேரத்துக்கே வாய்க்கிறது. நேரம் என்று கூடச் சொல்ல முடியாத அளவுக்கு குறுகிய கால அளவுக்கே அது வாய்க்கிறது. சில வினாடிகள் அல்லது நானோ வினாடிகள்தான் என்று சொல்லலாம். அதுவும் நமக்குத் தெரியாமலே. ஆமாம், நாம் பகல் பூராவும் வேலை செய்து களைத்து இரவில் தூங்குவதற்காக படுக்கையில் களைத்து விழுகிறோம். சிலர் படுத்த சில நிமிடங்களிலேயே குழந்தைகளைப் போல தூங்கிவிடுவார்கள். கொடுத்து வைத்தவர்கள், இத்தகையவர்களுக்கு ஆலுப்பா தியானமும் ஆட்டோ சச்சனும் வெகு விரைவாக கூடிவரும். பலருக்குக் கொஞ்ச நேரம் அல்லது அதிகமான நேரம் கழித்துத்தான் தூக்கம் வரும். எப்போது அது வந்தாலும் சரி, தூங்கும்போது நாம் தூங்குகிறோம் என்பது நமக்குத் தெரியாது. தூக்கம் வருவது போல் இருக்கும் நிலைவரைதான் விழிப்புணர்வு இருக்கும். பின் சட்டென ஒரு கணத்தில் அந்த விழிப்பு நிலை தூக்க நிலையாக மாறிவிடுகிறது. அந்த விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி உள்ளது. ஒரு சில வினாடிகள் அல்லது சில நானோ வினாடிகள். அந்த வினாடிகள்தான் ஆலுப்பா நிலையாகும். அந்த நொடிகளில்தான் மூளையிலிருந்து புறப்படும் அதிர்வலைகள் 7-லிருந்து 14 வரையிலானதாக உள்ளது என விஞ்ஞானம் கூறுகிறது. அதேபோல காலையில் விழிக்கிறோம் அல்லவா, அதற்குச் சற்று முன்னும் ஆலுப்பா வருகிறது. அதாவது கண்களைத் திறந்து விட்டோம், விழித்துவிட்டோம் என்ற உணர்வுக்கு வந்துவிட்டோம் என்றாலே நாம் பீட்டாவுக்குள் நுழைந்து விடுவோம். இரவு விழிப்பிலிருந்து தூக்கத்துக்குப் போனோமல்லவா, அதைப்போல காலையில் தூக்கத்திலிருந்து விழிப்புக்கு வருகிறோம். அதற்கு இடையிலும் சில கணநேர இடைவெளி வருகிறது. அதுவும் ஆலுப்பாதான். ஆனால் இந்த ஆலுப்பாவும் சில நானோ வினாடிகள்தான். மிகக் குறைந்த கால இடைவெளிகளில் இந்த நிலை தோன்றுவதாலும், நமது விழிப்புணர்வு வேலை செய்யும் நேரத்துக்கு வெளியில் இவை நடப்பதாலும், இப்படி ஒரு நிலையைக் கடந்துதான் நாம் விழித்திருக்கிறோம் அல்லது தூங்கியிருக்கிறோம் என்பது நமக்குத் தெரியாமல் போய்விடுகிறது. அப்படியே தெரிந்தாலும் அதனால் எந்தப் பயனும் இல்லாமல் போய்விடுகிறது. மின்னல் வெட்டும்போது அந்த ஒளியில் புத்தகம் படிக்க முடியுமா? அதுபோல இப்படி எந்தப் பயனுமில்லாத ஆலுப்பா நமக்கு வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? சரிதான். இப்படி ஒரு ஆலுப்பா நமக்கு வருவதும் ஒன்றுதான், வராமலிருப்பதும் ஒன்றுதான். ஆனால் ஓர் அற்புதமான சூழ்நிலை நமக்குள் வந்து போயிருக்கிறது. அதை விழிப்புணர்வு இருக்கும்போதே பெற முடியாதா? அந்தக் கணங்களை நிமிடங்களாகவும் நிமிடங்களை மணிகளாகவும் மாற்ற முடியாதா? முடிந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் ஞானிகளின் தேட்டங்களில் ஒன்றாக இருந்தது. அவர்களின் தேட்டத்துக்கான பதிலையும் அவர்கள் விரைவிலேயே கண்டுபிடித்துவிட்டார்கள். ஆம், அதுதான் விழிப்புணர்வோடு இருக்கும்போதே ஆலுப்பா நிலையை நம்மை நோக்கி இழுப்பது. இழுப்பது மட்டுமல்ல, அதைக் குறிப்பிட்ட நேரம் வரை நம்மிடமே வைத்திருப்பது. வைத்திருப்பது மட்டுமல்ல, அப்படி வைத்திருக்கும். எப்படிச் செய்வது என்றுதான் நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கிறோம். முந்திய அத்தியாயங்களில் பேசப்பட்ட அமைதியான மூச்சோட்டம், மனத்தை ஒரு புள்ளியில் வைத்தல், ஆட்டோ சச்சன், கற்பனை போன்ற விஷயங்களை மறுபடியும் நினைவு கூறவும் ஆலுப்பா பயிற்சி கீழே கொடுக்கப்படுகிறது. இது ஒரு 20 நிமிட பயிற்சி. 20 நிமிட ஞானம் என்று இதற்கு ஒரு பெயருண்டு.
ஆம், முறைப்படி செய்தால் யார் வேண்டுமானாலும் வேண்டும்போதெல்லாம் ஆல்பாவுக்குள் போய் அங்கேயே 20 நிமிடங்கள் இருக்கலாம். ஆனால் 20 நிமிடங்கள் கழித்த பிறகு எந்த விழிப்புணர்வுடன் ஆல்பாவுக்குள் நுழைந்தோமோ அதே விழிப்புணர்வுடன் அதை விட்டு வெளியில் வரவேண்டும். பீட்டாவுக்கு ஆம், ஏனெனில் நாம் யாருக்கும் எதற்கும் அடிமையில்லை என்று காட்ட, ஆல்பாவுக்கும் நாம் அடிமையல்ல, அதுதான் நமக்கடிமை. ஆம், மனிதனுக்காகத்தான் ஆல்பா, ஆல்பாவுக்காக மனிதனல்ல. இதை மறக்காமல் மனத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பயிற்சி 1. குறிப்பிட்ட இடம். முதலில் ஆல்பா பயிற்சிக்கென ஒரு தனி இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அது சுத்தமான இடமாக இருக்க வேண்டும். உங்களை யாரும் வந்து தொந்தரவு செய்யக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. காற்றோட்டமான அறையாக இருக்கலாம், அல்லது திறந்த வழியாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதோ பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று மக்களுக்கு விளம்பரம் போட்டுக் காட்டக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. முடிந்தவரை இரகசியமான இடமாக இருப்பது நல்லது. உங்கள் மனைவி, கணவன் போன்ற தவிர்க்க முடியாத உறவுகளுக்குத் தெரியலாம். அதுவும் வேறு வழியில்லாததால்தான் இப்படிச் சொல்கிறேன். வெளியூருக்குப் போனால் என்ன செய்வது போன்ற எதிர்மறையான கேள்விகளைக் கேட்டு குழம்பிக் கொண்டிருக்கக்கூடாது. தவிர்க்க முடியாமல் வெளியூருக்குப் போனால் அன்றைக்கு மட்டும் உங்களை நீங்கள் மன்னித்துக் கொள்ளலாம். ஆனால் இப்படி மன்னித்துக் கொள்வதையே ஒரு பழக்கமாக ஆக்கிவிடக்கூடாது. 2. குறிப்பிட்ட நேரம். இந்த தியானத்துக்கென ஒரு குறிப்பிட்ட நேரத்தைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இடத்தைப் போல இதுவும் முக்கியமானது. அது காலை, மாலை, இரவு எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதிகாலையாகவோ இரவு 11 மணிக்கு மேலோ இருந்தால் ரொம்ப நல்லது. எனக்கு உகந்த நேரம் அதுதான். அதற்காக பகலில் செய்யக்கூடாதா என்றால் அப்படியெல்லாம் இல்லை. எந்த நேரத்திலும் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில்தான் தினமும் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு நாள் இடம் தவறிப்போனால் கூட நேரம் தவறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் சிந்திப்பது, படிப்பது உள்பட எந்தப் பயிற்சியுமே குறிப்பிட்ட நேரத்திலும் குறிப்பிட்ட இடத்திலும் செய்தால் அங்கே கண்ணுக்குத் தெரியாத ஓர் ஆற்றல் கிளம்பி வியாபித்து நிற்கும். அந்த இடத்துக்குப் போகும்போதெல்லாம் அந்த வேலையின் அதிர்வுகள் நம்மைச் சூழ்ந்து அதே வேலையைத் தவிர வேறு எதையும் செய்யவிடாது. சென்னை தேவனையப் பாவாணர் நூல் நிலையத்துக்குப் போய் படிக்க உட்காரும் யாருக்கும் கொஞ்ச நேரத்தில் தூக்கமோ குறைந்தபட்சம் கொட்டாவியோ வருவது மாதிரி. நாளாக நாளாக நாம் அந்த வேலையைச் செய்ய வேண்டியுள்ளதே என்ற நிலை மாறி அந்த வேலையை எளிதாக நம்மால் செய்ய முடியும். 3. உடலைத் தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல். பயிற்சி தொடங்குவதற்கு முன் குளிப்பது நல்லது. என்ன, ஆல்பாவே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டீர்களா? ஏனெனில் குளியல் ஓர் அருமையான ரிலாக்ஸேஷனாக இருக்கிறது. ஆனால் குளிப்பதற்கு உகந்த நேரமாக இல்லையென்றால், அல்லது விருப்பம் இல்லையெனில் குறைந்தபட்சம் முகம், கை, கால்களைக் கழுவிக்கொள்ள வேண்டும். இதற்கும் விருப்பம் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். 4. உடை. உடலின் எந்த இடத்திலும் இருக்காத தளர்ச்சியான உடை அணிந்திருக்க வேண்டும். உள்ளாடைகள் தேவையில்லை. ரொம்ப சந்தோஷம் என்று நீங்கள் சொல்வது என் காதில் விழுகிறது. 5. நேராக அமர வேண்டும். பத்மாசனம் போன்ற எந்த பிரத்யேக இருக்கை நிலையும் தேவையில்லை. கால்களை சம்மணம் கொட்டி உட்கார்ந்தால் போதும். தரையில் உட்கார வேண்டாம். கீழே மெத்தை இருந்தால் வசதி. இலவம் பஞ்சு மெத்தை வேண்டாம். அது நாளாக நாளாகச் சுருங்கி அங்கங்கே கட்டிதட்டிப் போய்விடும். கர்லான் போன்ற மெத்தையாக இருந்தால் நல்லது. மெத்தை போட வசதி இல்லாதவர்கள் விரிப்பை மடித்துப் போட்டு உட்காரலாம். தரையில் உட்கார்ந்தால் என்ன என்கிறீர்களா? ஒன்றுமில்லை. கொஞ்ச நேரமானவுடன் பிருஷ்டங்கள், அதன் எலும்புகள் ஆகியவை தரையில் பட்டு உறுத்த ஆரம்பிக்கும். அது டென்ஷனை ஏற்படுத்திவிடும். அந்த டென்ஷன் இருக்கும் அளவுக்கு ஆல்பாவின் நன்மை கெட்டுப் போகும். நேராக என்றால் முறுக்காக அட்டென்ஷனில் அல்ல. நேராகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கே வரும் அளவுக்கு நேராக இருந்தால் போதும். 6. கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் கண்களை மூடிக்கொண்டுதான் பயிற்சி ஆரம்பிக்க வேண்டும். இதில் நன்கு முன்னேற்றமடைந்த பிறகு கண்களைத் திறந்து கொண்டே பயிற்சியைச் செய்யலாம். அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் தொடக்க நிலையில் உள்ளவர்கள்
கண்களைத் திறந்து கொண்டே செய்யுங்கள் என்றால் செய்து பார்த்துவிட்டு இது நமக்குச் சரிப்பட்டு வராது என்று நினைத்து விட்டுவிடலாம். எனவே கண்களை மூடிக்கொள்ளவும். இறுக்கமாக அல்ல, சாதாரணமாக. எந்தக் காரியத்தையுமே இந்த பயிற்சியின் போது தளர்ச்சியான நிலையில்தான் செய்ய வேண்டும். 7 மூச்சு 10 முறை மூச்சைக் கவனித்து இழுத்துவிட வேண்டும். அதாவது இதற்கென பிரத்தியேகமாக ஆழமாக மூச்சு திணறுமாறு இழுத்துவிட வேண்டிய அவசியமில்லை. சாதாரணமாக மூச்சு வந்து போய்க்கொண்டுதானே இருக்கிறது. அது உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் கவனித்து செய்ய வேண்டும். ஒரு முறை உள்ளே போய் வெளியே வந்தவுடன் அதை 1 என்று எண்ண வேண்டும். இப்படியாக 10 மூச்சுக்களை உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் கவனித்து எண்ணிக்கொண்டே விட வேண்டும். இப்படி விடும்போது மூச்சு தானாகவே ஆழமாகிக் கொள்ளும். அதை ஆழமாக்குவதற்காக நாம் தனியாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. போகப் போக ஆழமான மூச்சு பழக்கமாகிவிடும். 8 ஐம்புலனுணர்வு பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், தொடு உணர்ச்சி ஆகிய ஐம்புலனுணர்வுகளை கவனிக்க வேண்டும். நம் உடல் எந்தெந்த இடங்களில் பட்டுக்கொண்டும் தொட்டுக்கொண்டும் இருக்கிறது? ஏதாவது சுவை வாயில் தெரிகிறதா? ஏதாகிலும் மனம் மூக்குக்குத் தெரிகிறதா? மூடியிருக்கும் கண்ணுக்குள் என்ன தெரிகிறது? என்னென்ன சத்தங்கள் கேட்கின்றன? இப்படிக் கொஞ்ச நேரம் கவனிக்க வேண்டும். 9 தலைமுதல் கால்வரை தளர்ச்சியுறச் செய்தல். இப்போது தலையில் தொடங்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? கற்பனையில் மனத்தால் நம்மை நாமே பார்த்துக் கொள்ள வேண்டும். நம் தலை தளர்ச்சியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் போதே அந்த பகுதி முழுவதும் தளர்ச்சியடைந்துவிடும். இப்போது என் தலை முழுதுமாக தளர்ச்சியடைந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது நமக்கு நாமே மனத்துக்குள் சொல்லிக் கொள்ள வேண்டும். இதேபோல தலைமுடி, நெற்றி, புருவம், புருவ மத்தி, கண்கள், செவிகள், கன்னம், நாசி, உதடு, வாய், கழுத்து, கைகள், மார்பு, வயிறு, தொடை, கால்கள், பாதங்கள், அவற்றின் மேல் கீழ்ப்பகுதிகள் என உடலின் ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொரு பாகமாகக் கவனித்து அது தளர்ச்சியடைந்துவிட்டது என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படிச் செய்யும்போதே அவை தளர்ச்சியடைந்துவிடும். இதனுடன் ஆலுப்பாவின் முதல் கட்டம் தாண்டப்படுகிறது. நம் உடலை முற்றிலுமாக தளர்ச்சியடைய வைத்து விடுகிறோம். உடல் தளர்ந்த நிலையில் இருக்கிறது. இந்த நிலை மனத்தையும் தளர்ந்த நிலைக்குக் கொண்டு செல்வதற்கு மிக மிக முக்கியமானது. எவ்வளவுதான் விளக்கமாக ஒரு நூலில் எடுத்துச் சொன்னாலும் ஒரு வழிகாட்டியால் நேரடியாக சொல்லித் தரப்படுவதற்கு ஈடாக எதுவும் ஆகாது. எனவே ஒரு ரெடிரெக்கனர் மாதிரிதான் இந்த நூல். நான் நேரடியாகச் சொல்லித் தந்த பிறகும் சந்தேகம் ஏற்பட்டால் தீர்த்துக்கொள்ள இந்தக் குறிப்புகள் போதுமானவை. 10 உயரமான இடமும் வெற்றுச்சாலையும். இப்போது நாம் ஆல்பாவின் 2வது கட்டத்தில் இருக்கிறோம். கண்களை மூடி உடலை அசைக்காமல் நேராக அமர்ந்து 10 மூச்சுக்களை கவனித்துவிட்டு ஐம்புலனுணர்வுகளை கவனித்து தலை முதல் கால்வரை உற்று நோக்கி முழு உடம்பையும் ரிலாக்ஸ் செய்துவிட்டலே நாம் ஆலுப்பாவில் இருப்போம். அதை இன்னும் ஆழப்படுத்த வேண்டிய கட்டத்தில் இப்போது நாம் இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த பயிற்சி. உயரமான ஓரிடத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள். உங்கள் வீட்டு அல்லது நண்பர்கள் வீட்டு மொட்டை மாடியாகவோ அல்லது வேறு ஏதாவதொரு உயரமான இடமாகவோ இருக்கலாம். இப்போது நீங்கள் கீழே குனிந்து பார்க்கிறீர்கள். கீழே சாலை தெரிகிறது. சாலையைக் குறுக்கே கடந்து செல்லத் துடிக்கும் மக்களும் அவர்களை நகரவிடாமல் செய்யும் பைக்குகள், ஆட்டோக்கள், கார்கள், பஸ்கள், லாரிகள் என்று சாலையே டிராபிக் ஜாம் ஆகி ஸ்தம்பித்து நிற்கிறது. நீங்கள் அதையெல்லாம் உற்றுக் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கவனிக்க கவனிக்க போக்குவரத்து குறைந்து கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில் சாலையில் எதுவுமே இல்லை. மேலே இருந்து சாலையை கவனிக்கும் நீங்களும் காலியான சாலையும்தான் இருக்கிறீர்கள். இப்படி கற்பனை செய்ய வேண்டும். கற்பனை பற்றி ஏற்கனவே சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது வெறும் கற்பனையல்ல, ஆல்பாவில் செய்யும் கற்பனை. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போது நீங்கள் பார்த்த வெற்றுச்சாலைதான் உங்கள் மனம். எண்ணங்களால் திக்குமுக்காடிக் கொண்டிருந்த சாலையைப் போலிருந்த உங்கள் மனத்தில் இருந்த தேவையில்லாத குப்பைகளையெல்லாம் இப்போது நீக்கியாச்சு. மனம் இப்போது வெறுமையாகிவிட்டது. அதை நீங்களே கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
இப்போது எண்ணங்களற்ற உங்கள் மனமும் நீங்களும் மட்டும்தான் இருக்கிறீர்கள். 11. சந்தோஷமான நினைவுகள். இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவதொரு சந்தோஷமான விஷயத்தைப் பற்றி நினைக்க வேண்டும். அது ஒரு பாடலாக இருந்தால் அதை மீண்டும் நீங்கள் பாடியோ மனத்தால்தான் அல்லது கேட்டோ பார்க்க வேண்டும். அது ஒரு இசையாக இருந்தால் அதை நீங்கள் மறுபடியும் வாசித்தோ அல்லது கேட்டோ பார்க்க வேண்டும். அது ஓர் இடமாக இருந்தால் அந்த இடத்துக்கு நீங்கள் மறுபடியும் சென்று பார்க்க வேண்டும். அது ஒரு கடற்கரையாக இருந்தால் மீண்டும் அங்கே செல்ல வேண்டும். கடற்கரை மணலில் அமர்ந்து அதை உணர வேண்டும். அலைகளின் ஆர்ப்பரிப்பைக் கேட்டு மகிழ வேண்டும். உங்கள் மீது வீசும் தென்றல் காற்றை மறுபடியும் விழச்செய்து அனுபவிக்க வேண்டும். மீண்டும் சுண்டல் இயாதிகளை வாங்கி சுவைத்துப் பார்க்க வேண்டும். நண்பர்களோடோ காதலியோடோ போயிருந்தால் அந்த இன்பமான அனுபவத்தை மீண்டும் பெற வேண்டும். அது ஒரு சாப்பாடாக இருந்தால் அதை மீண்டும் சுவைத்து சாப்பிட்டுப் பார்க்க வேண்டும். அது ஓர் ஆடையாக இருந்தால் அதை மீண்டும் அணிந்து அழகு பார்க்க வேண்டும். இப்படி அந்த அனுபவம் எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் அனுபவித்துப் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையுமே கற்பனையால்தான் செய்ய வேண்டும். 12. ஆசை நிறைவேறுகிறது. இப்போது உங்கள் ஆல்பா மிக மிக ஆழமாக இருக்கும். இதுதான் சரியான தருணம். காலி செய்த மனத்தை அப்படியே விட்டுவிடக்கூடாது. விட்டுவிட்டால் மறுபடியும் தேவையில்லாத குப்பைகள் வந்து சேர்ந்துவிடும். முழு வெற்றிடத்தில் காற்று உள்ளே புகுந்து உடைக்க அல்லது நசுக்க முயல்வது போல. எனவே இப்போது நமக்குத் தேவையானதை மட்டும் மனத்தில் போட வேண்டும். இது சாதாரண மனமல்ல, ஆழ்மனம். ஆம், இப்போது நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை ஆழ்மனத்தில் போடப் போகிறீர்கள். இப்போது எதைப் போடுவது என்ற குழப்பம் வருகிறதா? எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றன, அதில் எதைப் போடுவது? குழப்பமே வேண்டாம். எது முக்கியத்துவத்தில் முதலிடத்தில் இருக்கிறதோ அதான். உதாரணமாக, நீங்கள் வேலையில்லாமல் சம்பாத்தியமில்லாமல் இருக்கிறீர்கள். அதே சமயம் காதல் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். இப்போது காதல் நிறைவேற வேண்டுமா அல்லது வேலை கிடைக்க வேண்டுமா? எது முக்கியம்? உங்களுக்குக் காதல் முக்கியமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் வேலைதான் முக்கியம். ஏனெனில் வேலை கிடைத்தால் பணத்தோடு காதலியையும் எளிதாகச் சம்பாதித்துவிடலாம். ஏனெனில் சம்பாதிக்கும் பையனுக்கு தன் பெண்ணைக் கொடுப்பதற்குத்தானே எல்லா பெற்றோரும் விரும்புவார்கள். இல்லை, எனக்குக் காதல் போதும், வேலை வேண்டாம் என்று உணர்ச்சிபூர்வமாக நீங்கள் முடிவெடுத்தால் அதுவே ஆல்பாவை கெடுத்துவிடும். அப்படியானால் நான் சொல்கின்ற முடிவைத்தான் நீங்கள் எடுக்க வேண்டுமா என்றால் அப்படியல்ல. வேண்டுமென்றேதான் நான் ஆல்பாவின் தன்மை பற்றி தெளிவாக விளக்குவதற்காக உணர்ச்சி கலந்த ஓர் உதாரணத்தைக் கொடுத்தேன். நீங்கள் உண்மையிலேயே ஆல்பாவில் இருக்கும்போது உணர்ச்சி கலந்த எந்த முடிவுகளையும் எடுக்கவே மாட்டீர்கள். எடுக்கவும் முடியாது. அப்படி எடுத்தால் பயிற்சி சரியாக வரவில்லை, நீங்கள் ஆல்பாவில் இல்லை என்று அர்த்தம். எனவே காதலியா வேலையா என்ற இரண்டு விஷயத்தையும் பற்றி அந்த நேரத்தில் நீங்கள் யோசிப்பீர்களேயானால் தயக்கமின்றி வேலைதான் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள். ஒரு சில கட்டங்களில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதன் மூலம் அது தொடர்பான பல உப பிரச்சனைகள் தாமாகவே தீர்ந்து போகும். இப்போது வேலை கிடைக்கும் பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம். வேலை கிடைக்கும் பிரச்சனையா வேலை கிடைக்காததுதானே பிரச்சனை என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழத்தான் செய்கிறது. வார்த்தைகளின் பின்னால் அலைய வேண்டாம். சொல்வதை மட்டும் சரியாகப் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தகுதிக்கு ஏற்ப என்ன வேலை வேண்டுமென்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த வேலை கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. ஆமாம், கிடைக்கும், செய்வேன், முடிப்பேன், நடக்கும் என்றெல்லாம் எதிர்காலத்தை நோக்கிய சச்சன்கள் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாமே நிகழ்காலத்தில் நடக்க வேண்டும். ஆம், இப்போது உங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது. நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு, கல்லூரிக்கு, மருத்துவமனைக்கு, டாக்டராகத்தான் இப்படி எங்கே செல்வீர்களோ அங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள். வேலை செய்கின்றீர்கள். எல்லோரும் உங்கள் பணியைப் பாராட்டுகிறார்கள். சம்பளம் வாங்குகிறீர்கள். உங்களுக்கும் குடும்பத்துக்கும் தாராளமாகச் செலவு செய்கின்றீர்கள். இப்படி வேலை கிடைத்துவிட்டால் என்னென்னவெல்லாம் செய்வீர்களோ அதெல்லாம் நடப்பதாக கற்பனை செய்ய வேண்டும். இதுதான் முக்கியம். நீங்கள் வேலை செய்வதை வீடியோ எடுத்து அதை நீங்கள் போட்டுப் பார்த்தால் எப்படி இருக்கும்?
அதைப்போல ஒரு வீடியோவை அல்லது சினிமாவை நீங்கள் உங்கள் மனத்திரையில் ஒட்ட வேண்டும். சினிமா பாருங்கள் என்ற கற்பனை பற்றிய அத்தியாயத்தை நினைவு கூரவும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதை நீங்கள் மனத்திரையில் பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். சின்னச் சின்ன அல்லது பெரிய பெரிய ஆசைகள் நிறைய இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல முக்கியமான ஒன்றை மட்டும் எடுத்து சினிமா ஓட்ட வேண்டும். நிறைய பணம் வேண்டுமென்று ஆசைப்பட்டால் பணத்தை 1000 ரூபாய்களாக 500 ரூபாய்களாக கற்பனைத் திரையில் பாருங்கள் என்று சொல்வார்கள். அது வேண்டாம். அப்படிச் செய்யாதீர்கள். பணத்தை எந்தக் காலத்திலும் குவிமையப்படுத்த வேண்டாம். பணம் எதற்கு? ஏதாவது ஒரு செயலை முடிப்பதற்கு அல்லது பொருளை வாங்குவதற்குத்தானே. உதாரணமாக 5 லட்ச ரூபாய் வேண்டுமென்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? ஒரு கார் வாங்க. அப்படியானால் அந்த 5 லட்சத்தையும் பணமாக நீங்கள் உங்கள் ஆழ்மனத்துக்குக் கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக காரைக் கொண்டு செல்லுங்கள். என்ன கார், எந்த கம்பெனி, என்ன நிறம் என்பதிலெல்லாம் தெளிவாக இருங்கள். ஃபோர்டு ஐகான் கார், கருப்பு நிறம், ஏசி, பவர் விண்டோஸ், பவர் ஸ்டியரிங், ரிமோட், சைல்டு லாக்குடன் என்று தெளிவாகச் சொல்லுங்கள். இப்படி ஒரு காரில் ஏறி அதை ஓட்டிப் பாருங்கள். உங்களுக்கு டிரைவிங் தெரியாவிட்டால் தெனாவிட்டாக பின் இருக்கையில் உட்கார்ந்து சவாரி மட்டும் செய்து பாருங்கள். அப்ப காரை யார் ஓட்டுவது என்று கேட்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்படி ஒரு கற்பனையை மனம் வெறுமையாக இருக்கும் அந்த நேரத்தில் வையுங்கள். கொஞ்ச நாளில் அல்லது சில மாதங்களில் நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு காருக்கு நீங்கள் சொந்தக்காரராக ஆகிவிடுவீர்கள். பிறகு அடுத்த ஆசையை வைத்துக் கொள்ளலாம். ஆரோக்கியம் தொடர்பான கற்பனையையும் ஆலுப்பாவில் வைக்கலாம். வைக்க வேண்டும். வெகு நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு நோயின் அல்லது உடல் உபாதையின் பொருட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பவராக இருந்தால், அந்தக் கஷ்டம் நீங்கி ஆரோக்கியமாக நடமாடுவதாக கற்பனை செய்யுங்கள். இப்படியாக உங்களுக்கும் அடுத்தவருக்கு நல்லது செய்யும் எதையும் நீங்கள் கற்பனை செய்யலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கற்பனை என்று மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு கற்பனை நிஜமாகும் வரை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் கற்பனை செய்கின்ற காரியம் சின்ன காரியம் அல்லது பெரிய காரியம் என்று ஏற்கனவே நீங்கள் நினைத்து வைத்திருக்கும் சரியான அல்லது தவறான எண்ணத்தைப் பொறுத்து ஆசை விரைவிலேயோ அல்லது கொஞ்ச காலம் கழித்தோ நிறைவேறும். இப்படி நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. கொடுப்பவன் இறைவன். அவனைப் பொறுத்தவரை சின்ன காரியம் பெரிய காரியம் என்ற பிரிவுகளெல்லாம் கிடையாது. அவனுக்கு எல்லாமே சின்ன காரியம்தான். அல்லது எதுவுமே ஒரு காரியமே அல்ல. நாம்தான் இது சின்னது, இது பெரியது, இது எளிதானது, இது கடினமானது என்றெல்லாம் எல்லைகளை வகுத்து நம்மை நாமே சுருக்கி வைத்திருக்கிறோம். ஆல்பாவில் பொறுப்பை நம்மைவிட பெரிய ஆற்றலிடம் விடும்போது, நாம் ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கும் எல்லைகளோடே கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை. அவற்றை ஆலுப்பா பார்த்துக் கொள்ளும். ஆனால் உங்களையறியாமல் ஏற்கனவே நீங்கள் ஆழ்மனத்தில் இந்த எல்லைகளைப் போட்டு வைத்திருந்தால், நிச்சயம் போட்டு வைத்திருப்பீர்கள். அதற்குத் தகுந்த மாதிரி விரைவிலோ தாமதமாகவோ காரியம் முடியும். 13 வெள்ளை, பச்சை, தங்க ஒளிகள். இந்தக் கட்டத்தில் ஒரு வெள்ளை ஒளி வானிலிருந்து புறப்பட்டு உங்களை நோக்கி வந்து உங்கள் மீது இறங்குவதாக கற்பனை செய்யுங்கள். அது ஆன்மீகமாகும். அந்த ஒளிக்குள் கொஞ்ச நேரம் நீங்கள் மூழ்கியிருங்கள். உங்கள் முன்னும் பின்னும், உங்களுக்கு மேலேயும் கீழேயும், உங்களைச் சுற்றியும் அந்த ஒளிதான் இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். பின் இதேபோல பச்சை ஒளியை கற்பனை செய்யுங்கள். அது ஆரோக்கியத்தைக் குறிக்கும். பின் தங்க ஒளியை கற்பனை செய்யுங்கள். அது செல்வத்தைக் குறிக்கும். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல. பணம், பதவி, செல்வாக்கு, குடும்ப மகிழ்ச்சி, குழந்தைகள் எல்லாவற்றையும் குறிக்கும். இது பற்றி நேரில் நான் விரிவாகச் சொல்வேன். 14:10 1 வரை முதலில் செய்த மாதிரி 10 மூச்சுக்களை நிதானமாக, ஆழமாக, அவசரமில்லாமல் இழுத்துவிட்டு எண்ணிக்கொள்ளவும். பின்பு 10 1 வரை எண்ணவும். 10, 9, 8 என 1 என்று சொன்ன பிறகு மெல்லக் கண்களைத் திறந்து பயிற்சியை முடித்துக் கொள்ளவும். பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன் கடிகாரத்தில் மணி பார்த்துக் கொள்ளவும். முடித்த பிறகு பார்க்கவும். 20 நிமிடங்கள் ஆகியிருக்க வேண்டும். அதற்குக் குறைவாக இருந்தால் அதற்குத் தகுந்த மாதிரி அடுத்த முறை செய்யும்போது
ஏதாவது ஒரு நிலையில் நேரத்தைக் கூட்டிக் கொள்ளவும். நாளாக ஆகஸ்ட் சரியாக 20 நிமிடங்களில் முடிந்துவிடும். 20க்கு மேலே போனால் பரவாயில்லை. ஆனால் 20க்கு குறையக்கூடாது. 20 நிமிடங்களில் அல்லது அதற்கு மேலே போனவுடன் கண்களைத் திறக்க முடிந்தாலே ஆல்பா சரியாக வந்திருக்கிறது என்றுதான் பொருள். ஆல்பா செய்த பிறகு முக்கியமான விஷயம் அதை மறந்துவிடுவதுதான். செய்து முடித்து எழுந்த பிறகு எப்போதும் போல சாதாரண மனிதனாகிவிட வேண்டும். அதைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கக் கூடாது. இந்தப் பயிற்சியை ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்தில் வியாழன், வெள்ளி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களாவது செய்ய வேண்டும். இதன் பலன்கள் முழுமையாக கிடைப்பதற்கு குறைந்தது 3½ மாதங்கள் செய்ய வேண்டும். தினமும் செய்தால் 3½ மாதங்கள். வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் செய்தால் எத்தனை மாதங்கள் என்று நீங்களே கணக்குப் போட்டுப் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.